எல்லாரும் எம்ஜிஆர் போல் வரணும், எம்ஜிஆர் போல் வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல் சீஃப் மினிஸ்டர் ஆகிடணுன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கினாவது தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்டு அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியாக காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பலை. இப்போ பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும், நீ வக்கீலாக வரணும், இன்ஜினியராக வரணும், டேய் மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக் கொடுறா, டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அதை போல் நடிகனே நீ சீஃப் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சிக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதில் நான் குறை சொல்லலை, அதை யாரையும் குறை சொல்லலை, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதில் ஒரு 25% நல்லது பண்ணியிருக்கணும், ஏழைகளை காப்பாற்றிருக்கணும். அவ்வளோ சேர்த்தார, அவ்வளோ அள்ளி கொடுத்தார. மிஞ்சி இருந்ததை யாருக்கிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காது கேளாரோர் வாய் பேசாதோருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தார். ஒரு காசு எடுத்துட்டு போல. அதனால் அந்த உள்ளத்தில் கொஞ்சம் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா அப்படி இருந்தால் கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும். சும்மா அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அவர். எந்த ஃபோட்டோ பாருங்கள், நான் நேரில் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. சிரிக்க மாட்டார், ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதில் எனக்கு ஒரு 25% எனக்கு தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் இருந்தால் போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு 2 நீ சிரிச்சாவே கோவம் வருது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத போ. ஏழைகளுக்கு உதவி செய். நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனால் அந்த 20 லட்சம் திருப்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோவுக்கு தெரியல. அது கொண்டு போய் அடிக்க உள்ளே வச்சிடறான் ரூமில். அதில் கொஞ்சம் ஏழை கொடுத்தேன்னு வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க. உன் வசூல் ஏறும். இன்றைக்கி 200 கோடி 100 300 கோடி வாங்குறவங்கெல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனால் கொடுத்தது குறைவு, மக்களை எடுத்தது அதிகம். நான் ஒன்று நினச்சேன், சத்தியமாக எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமாக சொல்கிறேன். வரும்போது இப்போது விஜய் ஒரு தலைவர் ஆகிட்டார், கட்சி போகிறார், இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில் சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும், இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க. தலைவர் என்பது வேறு, நடிகர் என்பது வேறு. அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போவும் வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால், எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, வெற்றிடம்னு. இந்த மு.க. ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டார். இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார். அதனால் இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்யா வரக்கூடாது? என்னமோ தெரியல, சத்தியமாக எங்கள் அம்மா சாட்சியாக நான் நினச்சிக்கிட்டு வந்தேன். எங்கள் அம்மா, நான் அதுக்கு தான் எங்கள் அம்மாவை தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா அது விஜய் சத்யான்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தா விஜய் அதில் இணைச்சிருக்கு.
விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவில் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது, வாழ்ந்தது. இப்போ கட்சியாக இருக்குது. அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ணால் ஏற்றுக்க போகிறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போகிறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும்.